ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வந்து சிங்களாக்கள் ஒரு விதமாக செய்கிற கறிமிளகா பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டித்தாரேன். இதில் வந்து 3 கறிமிளகா எடுத்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இப்படி வட்டி வச்சுருக்கிறேன். 3 கறிமிளகா எல்லாட்டிக்கு 180 கிராம் கறிமிளகா இருக்குது. ஒரு செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து சின்ன வட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து மாசி இருக்குது. இதில் 30 கிராம் மாசி கழுவி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதில் 1 டீஸ்பூன் மிளகு பவுடர் இருக்குது. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நறுவல் அரைச்ச செத்த மிளகாய் இருக்குது, காஞ்ச மிளகாய், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட வேணும்னா கூட சேர்க்கலாம், இல்லை குறையாண்டா குறைய போடலாம். இது வந்து சிங்களாக்கள் பாவிக்கிற துணப்பகா இருக்குது. 1.5 டீஸ்பூன் துணப்பகா சிங்களாக்கள் பாவிக்கிற தூள் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த தூள் செய்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ லிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி இருக்குது. இதில் 1.5 டீஸ்பூன் துணப்பகா இருக்குது. இதில் வந்து சிக்கன் க்யூப் இருக்குது, சூப் பேஸ் க்யூப். இது வந்து போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதில் ஒன்று இருக்குது. நான் இந்த ஒன்றையும் இதில் போட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் உப்பு சேர்க்க போகிறேன். உப்பு பார்த்துட்டு தான் வேணும்னு சொன்னால் நீங்கள் உப்பு சேர்க்கலாம். இப்போ இவ்வளோத்தையும் வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்கா சதன் பார்ட் ஹிக்கடுவையில் இருக்கிறாங்க, ரசிகா. ஸோ அவாட்ட தான் இந்த ரெசிபி நான் பழகினான். இப்போ இதை நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுப்பை வந்து மீடியத்துக்கு ஹையில் வச்சுக்கொண்டு இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னு சொன்னால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்போ இதில் விடுங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வருது. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது. இந்த கருவேப்பிலையும் இதில் போடுங்க. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சா பிறகு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கறிமிளகா மிக்ஸ் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு ஒரு 8 இல்லை ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வதங்க விடணும். ஆனால் இடக்கிற எடுத்து கிளறி விடுங்க. ஒரு 4 நிமிஷமாக தான் இது வதங்கி கொண்டிருக்கு. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு ஒரு 6 நிமிஷம் வதங்க விடுவோம். ஸோ இப்போ 7 நிமிஷம் ஆயிட்டு 7 நிமிஷத்துக்கு பிறகு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுது. இதில் வந்து தேங்காய் பால் இருக்குது, முதலாம் பால் திக்கா புளிஞ்ச பால் இருக்குது, 1.5 டேபிள் ஸ்பூன். இப்போ இதையும் இதில் விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்கள். உப்பு காணாட்டிக்கு நீங்கள் போடுங்க. ஏன்னா சிக்கன் க்யூப் போட்டபடியாக உப்பு போட தேவையில்லை. பட் உப்பு காணாட்டிக்கு நீங்கள் உப்பு கொஞ்சம் சேருங்க. இன்னொரு 3 நிமிஷம் வந்து வதங்க விடுவோம். இனி மூட தேவையில்லை. ஸோ இப்போ 3 நிமிஷம் ஆயிடுது. இது செய்து முடிஞ்சுது. ஸோ ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் வரையும் அடுப்பில் வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் ஒரு விதமாக சிங்களாக்கள் வைக்கிற கறிமிளகா பிரட்டல். இது செய்து முடிஞ்சுது.